என் இனிய நண்பர்களே, உங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சர்க்கரை நோயும் சிகிச்சை முறையும் என்ற என்னுடைய நூலின் மிகவும் அவசியமான சில பகுதிகளை இந்த 2 ஒலி நாடாக்களில் பதிவு செய்து உங்களுக்கு வழங்குகின்றேன். உணவு கட்டுப்பாடு, அளவான உணவு. எங்களிடம் வரும் சர்க்கரை நோயாளிகளிடம் நாங்கள் பொதுவாக கேட்கும் ஒரு கேள்வி, உணவில் என்ன கட்டுப்பாடு மேற்கொள்கிறீர்கள் என்பதுதான். ஒரு சிலர் மிகவும் தைரியமாக உண்மையை ஒப்புக்கொள்வார்கள். சர்க்கரை நோய் இருக்கிறது என்று தெரிந்தும் கூட நான் ஒன்றும் பத்தியமாக இருப்பதில்லை என்பார்கள். வேறு சிலரோ தம் அண்டை அயல் வீட்டுக்காரர்களின் பேச்சை கேட்டு சர்க்கரை நோய்க்கு எதையாவது ஒன்றை உணவு கட்டுப்பாடு என்று நினைத்துக் கொண்டு கடைபிடித்து வருவார்கள். இவர்கள் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். தங்களுக்கு வைத்தியம் பார்க்கும் மருத்துவர்களையும் குழப்பத்திற்குள்ளாக்குகிறார்கள். சர்க்கரை நோய்க்கு மிகவும் முக்கியமான உணவு கட்டுப்பாடு, அதிலும் மிகவும் முக்கியமானது அளவான உணவு. சரியான அளவு உணவு உண்ண வேண்டிய அவசியம் இக்கட்டுப்பாட்டு உடல் பருமனான 2ஆம் வகை சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் அவசியம். முதல் வகை இளம் வயது சர்க்கரை நோயாளிகளுக்கும் சரியான அளவு உணவு உட்கொள்வது இன்றியமையாததாகும். உணவில் பத்தியம் என்றவுடன் பெரும்பாலானவர்கள் உடனே கேட்பது எதை எதை தள்ளலாம், எதை எதை சேர்த்துக் கொள்ளலாம் என்னும் கேள்விகளே ஆகும். இந்த பகுதியில் மற்ற விவரங்களை எல்லாம் விடுத்து உணவின் அளவை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை மட்டும் பார்ப்போம். ஒவ்வொருவருடைய வயது, பால், தாய்மை நிலை, பாலூட்டும் நிலை, உயரம், எடை, செய்யும் தொழில் ஆகியவற்றை பொறுத்து உணவு தேவை வேறுபடுகின்றது. ஒரு நாளைக்கு உபயோகப்படுத்தும் சக்தியின் அளவை கணித்து அதே அளவு சக்தி உள்ள உணவை நாம் அவர்களுக்கு தர வேண்டியிருக்கின்றது. இதைவிட ஒரு சிறிதளவு கூடினாலும் குறைந்தாலும் உடலின் எடை கூடவோ குறையவோ நேரிடும். சிறு குழந்தைகள், தாய் வயிற்று பிள்ளைகள் ஆகியவற்றின் வளர்ச்சியும் பாதிக்கப்படும். சிறுவர்களுக்கு உணவின் அளவை கணக்கிடும் போது அவர்களின் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு அதிகம் சக்தி தரும் உணவை கொடுக்க வேண்டியிருக்கின்றது. சிறுவர்களின் ஆட்ட ஓட்டங்களுக்கும் வேண்டிய அளவு சக்தி தரும் உணவுப் பொருளை தர வேண்டியிருக்கின்றது. இந்த சக்தியின் அளவை ஜூல்ஸ் என்னும் ஓர் அலகினால் குறிப்பர். 1 கிராம் குளுக்கோஸில் அல்லது புரதத்தில் 17 ஜூல்ஸும் 1 கிராம் கொழுப்பில் 38 ஜூல்ஸும் இருக்கின்றன. பொதுவாக வயது வந்தவர்கள் ஆணா பெண்ணா என்பதை பொறுத்து உணவின் அளவு வேறுபடுவதில்லை. அவர்கள் உடை, உயரம், செய்யும் தொழில் ஆகியவற்றை பொறுத்து அது மாறுபடுகின்றது. பெண்களுக்கு தாய்மை காலத்திலும் பாலூட்டும் பருவத்திலும் உணவு அதிகம் தேவைப்படுகின்றது. வயது வந்த ஆண் பெண் இவர்களுக்கு உணவின் அளவை கணக்கிடும் போது அவர்களின் உயரம், எடை, செய்யும் தொழில் முதலியனவற்றை முக்கியமாக கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். மனிதனுக்கு உயரம் அதிகமாக அவனது உடலின் பல அங்கங்களின் அளவும் அதிகரிக்கின்றது. அவை செலவு செய்யும் சக்தியும் அதிகமாகின்றது. எப்படி சிறிய காருக்கு குறிப்பிட்ட தூரம் போக சிறிதளவு பெட்ரோல் போதுமோ, அதுபோல உயரம் குறைந்தவருக்கு ஒரு வேலையை செய்ய அல்லது ஒரு இடத்திற்கு போக குறைந்த அளவு சக்தியே தேவைப்படுகின்றது. அதுபோல உயரமானவருக்கு பெரிய காரை போல மிகவும் அதிகமான அளவு சக்தி தேவைப்படுகின்றது. இதை பெரும்பாலோர் கவனிப்பதில்லை. அவரும் நானும் ஒரே அளவுதான் சாப்பிடுகிறோம், அவர் மட்டும் மெலிந்தே காணப்படுகின்றார், நான் மட்டும் ஏன் பருத்திருக்க வேண்டும் என்று தன் கணவரை சுட்டிக்காட்டும் பெண்கள் பலர் உண்டு. இதில் பார்த்தீர்களானால் சராசரி ஆணின் உயரம் 165 சென்டிமீட்டருக்கும் குறையாமல் இருக்கின்றது. ஆனால் நம் நாட்டு பெண்களின் சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர் தான். எனவே சராசரி உயரம் உள்ள பெண்ணுக்கு சராசரி உயரம் உள்ள ஆணை விட 10ல் 1 பங்கு குறைந்த உணவே தேவைப்படுகின்றது. இதை அறியாமல் கணவன் மனைவி இருவரும் ஒரே மேஜையில் அமர்ந்து ஒரே அளவு உணவை உண்டால் 10 நாட்களில் கணவன் 10 நாளைக்கு வேண்டிய உணவை உண்டிருப்பான். ஆனால் அவன் மனைவியோ 11 நாளைக்கு தேவையான உணவை உண்டிருப்பாள். கணவரின் எடை அப்படியே இருக்கும், மனைவியின் எடை 1/2 கிலோ கூடியிருக்கும். இது மாதக்கணக்காக வருடக்கணக்காக நிகழும் போது மனைவி 20-30 கிலோ கூடுதலாக பருக்கிறாள். இதை முன்னிட்டுத்தானோ என்னவோ நம் முன்னோர்கள் பெண்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் காட்டி வாரம் ஒரு முறை விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள். விரதம் இருப்பதால் மிகுந்த பயன் கிடைக்கும். இன்றைக்கோ விரதம் என்று சொல்லிக்கொண்டு சோற்றிற்கு பதிலாக பல வகை சிற்றுண்டிகளை சாப்பிடுவர்களைத்தான் நாம் காண முடிகின்றது. விரதம் நல்ல முறை என்று சொல்வதற்கு வேறொரு காரணமும் இருக்கின்றது. ஒரு பெண்ணை பார்த்து
உன் கணவன் சாப்பிடுவதில் 10ல் 1 பங்கை குறைத்து சாப்பிடு என்று சொன்னால் அதை புரிந்து செயல்படுத்தக்கூடிய விவரம் படைத்த பெண்ணை காண்பது அரிது. 4 இட்டலியில் 10ல் 1 பங்கை எப்படி குறைப்பது என்று புரியாமல் விழிப்பவர்களும் இருக்கலாம். எனவே அதே பெண்ணிடம் நீங்கள் 10 நாளைக்கு ஒரு முறை பூரண விரதம் அனுசரியுங்கள், அது உங்கள் நலத்திற்கும் உங்கள் கணவரின் ஆயுளுக்கும் நல்லது என்று சொல்லி வைத்தால் அதை புரிந்து கொள்வதும் செயல்படுத்துவதும் எளிதாகின்றது. மேலும் விரதம் இருக்க தவறுவதை எளிதில் கண்டுபிடிக்க இயலும். எனவே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உயரம் குறைந்தவர்கள் உணவை குறைத்து சாப்பிட வேண்டும் என்பதாகும். இனி ஒரு மனிதனின் எடைக்கும் அவன் சாப்பிட வேண்டிய உணவின் அளவுக்கும் உள்ள தொடர்பை பார்ப்போம். வயது வந்த ஆண்களும் பெண்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் குறிப்பிட்ட உயரத்திற்கு குறிப்பிட்ட எடைதான் இருக்க வேண்டும் என்பதை மருத்துவ இயல் கண்டறிந்து வைத்திருக்கின்றது. இதை உங்கள் மருத்துவரும் சொல்வார், மருத்துவ நூல்களிலும் காணலாம். இதை வைத்து முதலில் நமது எடை நமது உயரத்துக்கு ஏற்றதாக இருக்கின்றதா என்று சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். சரியாக அல்லது 10% குறைந்தோ கூடியோ இருந்தால் நாம் சாப்பிடும் உணவின் அளவு சரிதான் என்று முடிவு செய்து அதையே நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம். ஒருவருக்கு தம் உயரத்திற்கு இருக்க வேண்டிய எடையை விட 10% மேல் எடை இருந்தால் அவர் அதை குறைத்து சாப்பிட வேண்டும் என்பது கட்டாயமான ஒன்றாகும். அதற்காக அவர் தாம் சாப்பிடும் உணவின் அளவை குறைக்க வேண்டும். ஒருவன் அன்றாடம் வேலை செய்வதற்கு வேண்டிய சக்தியை பெறத்தான் உணவு உண்கிறான் என்பது எல்லோருக்கும் அறிந்த ஒன்று. ஆனால் ஒருவரின் எடை குறைய வேண்டும் என்றால் அன்றாடம் தேவைக்கு குறைவாகவே உண்ண வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். அப்பொழுதுதான் உடலின் கொழுப்பு குறைந்து சக்தியாக பரவிடும். உங்களுக்கு நன்கு பழக்கமான உதாரணத்தை சொல்ல கருதுகின்றேன். நம் வீட்டில் அன்றாட தேவைக்கு வேண்டிய பணத்தை ஒரு பெட்டியில் வைத்து எடுத்து செலவு செய்கின்றோம். அதை எளிதில் எடுத்து செலவு செய்யலாம். அதே போல் நாம் சம்பாதிக்கும் பணத்தையும் அதே பெட்டியில் போட்டு தேவைப்பட்ட பொழுது எடுத்து செலவு செய்யலாம். எஞ்சிய பணத்தை நாம் வழக்கமாக சேமிப்பு கணக்கில் போட்டு வைப்பதுண்டு. அதை எடுத்து செலவு செய்ய வேண்டும் என்றால் வங்கிக்கு போய் காசோலை எழுதி காத்திருந்துதான் பணம் பெற முடியும். இதற்கு மேலும் மிகுந்த பணம் ஈட்டியவர்கள் அதை நிரந்தர வைப்பு கணக்கில் போட்டு வைப்பார்கள். இதை நினைத்த போது எடுக்க முடியாது. வருட முடிவிலோ வங்கியின் சம்மதம் பெற்றோதான் எடுக்க முடியும். இது போன்றதுதான் நம் உடலுக்கு வேண்டிய சக்தியும். நாம் அன்றாடம் உண்ணும் உணவு பெட்டியில் இருக்கும் பணம் போன்றது, உடனே செலவுக்கு பயன்படுகின்றது. ஈரலில் சேமிக்க வைக்கப்பட்ட மாவு பொருளானது சேமிப்பு கணக்கில் உள்ள பணம் போன்றது. பெட்டி காலியானதும் சில நாள் தாக்கு பிடிப்பது போல சரிவர உணவு உண்ணாத நேரங்களில் ஈரலில் சேமித்து வைக்கப்பட்ட உணவு வந்து உதவும். நம் கொழுப்பிலே மறைந்துள்ள சக்தியானது நிரந்தர வைப்பு கணக்கில் உள்ள பணம் போன்றது. பெட்டி காலியாகி சேமிப்பு கணக்கும் காலியாகி நிலைமை மோசமான பிறகுதான் கிடைக்கும். அது உணவு சரிவர உண்ணாமல் ஈரலிலும் சேமிப்பு குறைந்து இனி ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்ற நிலைமை ஏற்பட்ட பிறகுதான் நம் கொழுப்பில் இந்த கொழுப்பு நம் வாழ்நாள் முழுவதுமாக சேமித்தது, எளிதில் குறைக்க முடியாதது. எனவேதான் முன்னெச்சரிக்கையாக எடை கூட விடாமல் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொண்டு வருதல் அவசியமாகும். ஈரலில் உள்ள மாவு பொருள்கள் மிகுவதும் கொழுப்பு உடலில் மிகுவதும் மாவையும் கொழுப்பையும் உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்வதால் தான் என்று சிலர் கருதுகின்றார்கள். ஆனால் பெட்டி பணம், சேமிப்பு வங்கி பணம், நிரந்தர கணக்கு பணம் ஆகியவற்றை போல தன் வேலைக்கு மேலான சக்தி எந்த வடிவத்தில் இருந்தாலும் இறுதியில் அது மாவாக அல்லது கொழுப்பாக மாற்றப்பட்டு சேமிக்கப்படுகின்றது.